அனிதனமும் எனக்கு முன்னதாக வர வேண்டிய காவலனை காணவில்லையேடா யாரங்கே? வரும்போது சரியா பூனை காசில் உனக்கு அதமா மதமா உனக்கு சும்மா உட்காந்து கூப்பிட்டு அடிக்கிற நீ ரைட்டு தான். நீ என்னடா நீ கூப்பிட்டு அடிக்கிறது ஒண்ணுதான், நீ ஊடு பூந்து அடிக்கிறது ஒண்ணுதான். வந்தோம் ஊசி போறாரா மாட்டு டாக்டர் சரியான பூனை காசிலே அவரு வரும்போதே பெரிய தள்ளோட பெரிய கொல்லம் வைக்குது. அடே டே 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 மீசி ரத்த கொதிப்பு. டேய் மீசி கடை ரத்த கொதிப்பு. மனிதனுக்கு தான் ரத்த கொதிப்பு. மனிதனால வரும் வேலை பாருங்க. மனிதனோட ரத்தம் மீசி ரொம்ப பித்தம், நீங்க ரொம்ப சுத்தம். சரியான பூனை காசில போரு. அது போகட்டும். நாங்க அனிதனமும் எதுல போட்டோம்? நீங்க ஒழுங்கா தான் இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணீங்க பாவம்? உங்களை ஏரி வேலை பணம் உங்களுக்கு நெண்டுது. உங்களை ஏரி வேலை பத்தி ஏன்டா குறை சொல்ற? ஏரி வேலை பத்தி குறை சொல்லாதடா. வாவ், ஏரி வேலை பத்தி குறை சொல்லாத. கேளுங்கம்மா காதிங்க. ஏரி வேலை பத்தி நான் குறை சொல்றேன். ஏரி வேலை இல்லையா? இன்னைக்கு ஏரி வேலைக்கு போய் தான் என் குடும்பம் கொஞ்சம் முன்னுக்கு வந்துக்குது. என்னடா என்னடா டேய் என்னடா எப்பறா எப்பறா எப்படா எப்படா எப்பறா ஏரி வேலைக்கு போனா 5 வேளை அடக்கம் ஆகுது. 5 வேளை? ஏய் எப்படி? காலைல ஏரி வேலைக்கு போகும்போது மாடு ஓடி ஏரி உள்ள கட்டலாம். மாடு மேஞ்சிங்க வீட்டுக்கு வரு ஓடி சேரலாம். அந்த கிளாருக்கு கொஞ்சம் வர லேட் ஆயிட்டா நம்ம ஏரிக்கு வந்து பேணு பாத்துங்க அடக்கலாம். அப்புறம் தெரிஞ்ச மாதிரி தாங்குது. தெரிஞ்ச மாதிரி பம்பு செண்டு விலை கொடுத்து வாங்கலாம். அங்க வேலை இருந்தா தானே ஒரு 10 பொம்னேட்டிங்க கும்பலா சேருவாங்க. வாய் சும்மா இருக்காது. ஏண்டி இவனை அவன் வசிங்கிறானம்ம, அவனை இவன் வசிங்கிறானம்ம, நீ யார வசிங்கிற? நான் வாயால வச்சுக்கிறேன். அதான் சொல்லிங்க அந்த பையன் வந்தாடா. என்னடா இந்த நேரத்துல போய் பாரா மின்னாரத்துல வந்து படுத்தாருப்பா அவரு. காலைல போய் நாடகம் எப்படி இருந்து கேட்டு பாறான். என்ன சொல்லுவாரு? முன்னா காலைல போய் அவர் நாடகம் எப்படி இருந்து கேட்டு போறான். அவரு ஏதோ என்ன பண்ணி நாடகத்துக்கு போனீங்களா? பலான ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்களே, நாடகம் எப்படி வந்து போனோம்பா பார்த்தோமா கொஞ்சம் நல்லா தான் ஆனாங்க. பார்த்தவங்க சொல்லுவாங்க. அவரை போய் கேட்டு போறான் டீ கல்ல. மச்சான் அது மாதிரி நாடகம் நான் பார்த்ததே இல்லடா. அவர் தான் பார்க்கவே இல்லையே. அவர் தான் என்ன சௌகரியமா வந்து காவலுக்குறாங்க மலாட கொள்ளில. இருந்தாலும் அனைவரும் எனக்கு முன்னாடி வர வேண்டிய நீ இன்று என் கதை தமிழா என் கதை கேட்காத. என் கதை பெரிய கதையாகி போச்சு. என் கதை ஊர்லாம் காரி முயிறாங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் கல்யாணம் ஆகாத ஒரு தமட்டா மாதிரி ஒரு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடந்தேன். எங்க அப்பா வந்தாரு. டே பையா பையா ஏன் பொறுக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடக்குற? ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கின்னு குடும்பத்துல ஈடுபாடு பண்றான்னாரு. அதுக்கு நாப்பா ஒரு பொண்ணை ஒண்ணு பாருப்பான்னு அவரு ஓடினாரு தேடினாரு. மேல் மருவத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. நான் கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும்? மாமியார் வீட்டுல இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போனோம். எதுக்கு போனோம்? அடப்பாங்க புது மருப்புல மாமியோட மரு உன்ன போய்க்கிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும். எங்க மாமியார் சோத்துல துணியே இருக்காது. பைத்தியமாடாவா? உட்காருங்க. பைத்தியக்காசி இல்ல, மறுப்புள்ள மனுஷாரு கேள்விப்பட்டா போதும். எங்க மாமியார் கைங்களை நிக்காது. இந்த உள்படுத்துக்கிட்டு போல சொரிக்கணும். அரகா பறக்கா அரகா பறக்கா அரகா பறக்கா மறுப்புள்ள மனுஷாரு வட ஆத்திரத்தும் டீ சுடர்த்தும். வட ஆத்திரத்தும் டீ சுடுறதுமா? டேய் டீ ஆத்திரத்தும் வட சுடுறதும் இப்படித்தான் ஒளிரி போற மென்டல் மாதிரி. என்னது டீ வர சுட்டு போடுறதும் காய் போட்டு தரதும். இந்த எண்ணெய் பலகாரம் சுட்டு போடுவாங்க பாரு. எண்ணெய் பலகாரமா? என்ன பலகாரம்? எண்ணெய் பலகாரம் தெரியாதா? நல்லா கெட்டாவட்டங்கிற சின்ன குழந்தை கேட்டா சொல்லு எண்ணெய் பலகாரத்தை பத்தி. எண்ணெய் பலகாரம்னா இட்லி தோசை கோழிக்கிட்ட பொரி உண்டை ஆயப்பழம் வாழைப்பழம்.
ஏன் பழ தினுசு என்ன ஆப்பிளா ஆப்பிள் ஒரு பழமா சரி சாத்துக்குடி அதபட ஒஸ்தி திராட்சை அதபட ஒஸ்தி அன்னாச்சி பழம் அதபட ஒஸ்தி சரி பலாப்பழம் அதபட ஒஸ்தி ஏண்டா அந்த பழம் இலையில வச்சாங்க சாப்பிட ரொம்ப டேஸ்டா இல்ல இருக்கு மாதுளம் பழமா அது நல்ல பழம் தான் அது சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு என்னடா பழம் அது அந்த நேரம் தான் கரண்ட் ஆஃப் ஆயிடுமா அது அந்த பழம் பேர் தான் மறந்துட்டேன் என்னதானா பழம் அந்த அது பழம் பேர் அந்த பழம் பேர் தான் சப்போட்டா உனக்கு ஏன்டா அந்த வேலை பழம் பேரு உனக்கு அந்த வேலை பழம் பேரு அதுக்கு ஆள் இருக்காங்க உனக்கு பழம் பேரியா என்ன பண்ணாது சப்போட்டா ஓ சப்போர்ட் ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் வீட்டு கவனிக்கிறாங்க மாமியார் எங்க மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் கடைசிக்கு ஒரு பலகாரம் போட்டாங்க கடைசிக்கு ஒரு பலகாரம் போட்டாங்க பலகாரம் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் பம்பாய் பலகாரமா இதுலடா புதுமையா இருக்கு பம்பாய் பலகாரம் தெரியாதா தெரியாதுடா தலையெழுத்து எனக்கு பம்பாய் பலகாரம் தெரியாதா தெரியாதுடா பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கெவுரு வடை மூணுத்தையும் உரல்ல கொட்டி உலைக்கு போட்டு இடிச்சா ஒரு உண்டை பிடிச்சி அந்த பெருசு இருக்கும் சாப்பிட்டா ஒரு டேஸ்டா இருக்கும் அது பேர் தான் பம்பாய் பலகாரம் ஓ அது பம்பாய் பலகாரம் இல்லடா சிம்மிலி குமாரியா கம்பிலி கிராமத்துல ஒரு 40 வருஷத்துக்கு செய்து இருந்தான் சிம்மிலின்னு பேர் வச்சு அப்போ ரொம்ப வறுமை நாட்டில் அப்போ இப்போ அந்த எங்கே தமிழ்நாட்டில் எவன் செய்கிறான் இப்போ எல்லாம் பாரம்பரியத்தையும் மறந்துட்டானுங்க 1000 தூக்கி பாக்கெட்டில் போகிறான் ஒரு பேக்கரியில் நோயிறான் 2 கேரி பேக் புஷன் வீட்டுக்கு வரான் இந்த பாரம்பரியத்தை சேர்த்து தமிழ்நாட்டை மறந்துட்டானுங்க இந்த பலகாரம் பம்பாயில் தான் செய்கிறானுங்க வேற எங்கேயும் இல்லை எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க வெல்லம் எள்ளு கெவுரு வடை மூணுத்தையும் உரல்ல கொட்டினாங்க உலைக்கு போட்டு இடிச்சாங்க ஒரு 10 உண்டையை பிடிச்சாங்க ஒரு ஏனத்தில் வச்சாங்க என்னை சாப்பாட்டை கூப்பிட்டாங்க சாப்பாட்டில் உட்காந்து இலையை போட்டாங்க சாதம் வச்சாங்க சாம்பார் ஊத்துனாங்க 2 முட்டையை வச்சாங்க இந்த பம்பாய் பலகாரம் 2 உண்டையை வச்சாங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டு இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்டேன் பாரு அவ்வளவு டேஸ்ட் ஆகுது அவ்வளவு ருசி அவ்வளவு சுவையாகுது பின்னி ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு அசிங்கமாகுது புது மரும் புள்ள தீனி மாடா இருப்பானா வெக்கத்தெல்லாம் ஒரு வாரமா செனாரிக்குன்னு எனக்கு மூஞ்சாவுக்கு நல்லா மூளைக்கு வேலை கொடுத்து நமக்கு அதெல்லாம் திப்பி தான் இந்த திப்பி எவ்வளவு டேஸ்ட் ஆகுதுன்னா இந்த சாரி எவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த சாரி எங்க இருக்கும் உரல்ல இருக்கும் இடிச்ச உரல் இருக்கும் எனக்கு தூக்கமே வரல ஏன் வரல அந்த உரல் மேலே இது ஞாபகம் எல்லாம் பாய போடு பாடு தூங்கிட்டாங்க நேரம் தள்ளி வெடிகால ஒரு 4 மணிக்கு எழுந்தேன் தடவிக்கினே போனேன் உரல் கிடைச்சது நல்லா உரல் உள்ள தலையை விட்டு நல்லா நக்கிட்டு தலை வரல ஏண்டா மேல கல்ல ஓட்டல தலை மாட்டிக்கிச்சு உடம்போது லகுவா விட்டேன் நக்கிட்டு தலை வரல நான் பாடி இழுத்து கிடக்குறேன் கட்டி இந்த பட்டி வேஸ்டி ஆவுந்து வீந்து போயிடுச்சு யாரும் இல்லையா யாருமே கிடையாது பிறந்த மேனியோட ஆமானாமா ஜட்டி போற பழக்கம் கிடையாது எனக்கு ஜட்டி போற பழக்கம் கிடையாது ஜட்டி போட காயிற வெயில சைடு எல்லாம் அறக்குது அப்படியே பிறந்த மேனியோட ஆமாண்ணாமா 4 கால பாசல்ல எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன் நான் பாட்டுக்குன்னு எருமாடு கொட்டாயில கட்டி வச்சுக்குது எருமை கண்ணு குட்டிய தின்னமால கட்டி வச்சுக்குது நான் தான் எருமாடு மாரி தலையை விட்டு கிடக்குறேன் இந்த கண்ணு குட்டியை அறுத்துக்கணும் வந்து நான் தான் எருமாடு நெச்சுக்கணும் அது பால் குடிக்க இறங்கிடுச்சு அட பால் குடிச்சு அட பரவாயில்ல அது வரை இடிக்குது அது இடிக்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போய் உயிர் வருது எங்க மாமியாருக்கு கண்ணு தெரியாது பாண்டிச்சேரியில கண்ணு ஊர் சேர்ந்துக்கிறோம் காலைல மரும்புள்ள ஊருக்கு போறாரு இறக்குற பாலை இந்த கண்ணுடி குடிக்க போதுன்னு அவங்க பாலுக்காரருக்கு சொம்புல தண்ணி மொண்டுங்கன்னு தடவிக்கினே வராங்க எங்க மாமியாரு நான் தான் எருமாடு மேல தலையை விட்டுங்க கிடக்குறேன் நான் தான் எருமாடு நினைச்சுக்கின்னு அவங்க சொம்புல தண்ணி மொண்டாந்து அவங்க காம்ப கோழ ஆரம்பிச்சுட்டாங்க யாரும் இல்லையா யாருமே கிடையாது எங்க மாமியார் கைய வைக்கும் போதெல்லாம் எனக்கு தெம்பாக்குது ஆனா இது வெளியே தெரிஞ்ச பெரிய வம்பா போடும் போலுக்குது அவங்க இழுத்து பார்த்தாங்க பாலும் வரல ஒரு வாலும் வரல அடா இந்த காம்பு போனா போட்டோம் மத்த காம்பு நான் பாலா கறலான்னு கைவிடு தொலைவினாங்க பாரு எங்க மாமியார் சந்தேகமாயி போச்சு என்னடா அது நேத்து மாட்டுக்கு 4 காம்பு பார்த்தோம் இன்னைக்கு ஒரு காம்பு தானக்குது வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேட்டரி எடுத்துக்கின்னு கூட ஒரு பையன் எடுத்துக்கின்னு வந்து பேட்டரி அடிச்சு பார்த்தா நான் புது
மரும் புள்ள என்ன மரும் புள்ளிய நான் உனக்கு பாய உனக்கு அங்க போட்ட நீ வாய இங்கே விட்டு கிடக்குறியான்னாங்க. பலகாரத்துக்கு ஆசைப்பட்ட மாமியார் என்ன அப்புறம் போய் ஒரு ஆச்சி ஏறிட்டாந்து மேலு கல்லை ஓட்ட உடச்சு விட்டாங்க. அங்க புட்டா போட்டோம் தலைவா அதான் மத்தியான ஐயா மேலே ஏறி உட்காருவோம் மேலே சொல்லுங்க. இந்த விதர்பபுரி நாட்டிலே நாட்டு மக்கள் ஒரு ஆணவம் உட்கார்ந்தாங்க. பஸ்ல சீட்டு இருந்தா உட்கார்ந்து இல்லையா? பஸ் சீட்டு இது ஒண்ணா? என்னங்க இந்த விதர்பபுரி நாட்டிலே மன்னன் பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்ன கேட்கிற கேள்வி நீங்க? நான் சாதாரண ஆளா? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அனைத்தும் கைகொண்டாச்சரி. எங்க போனாலும் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க வாயார வாய்த்து வராங்க. குறை என்பதே முறையிட்டு பார்த்தாலும் நம்ம நாட்டுல தலை காட்ட முடியாது. அப்படியே குறை இருந்தாலும் நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க. என்ன உங்களுக்கு மனக்குறை? சபா 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 எனக்கு ஒரே மனை ஒப்பற்ற நல்ல விஷயம். பெரிய மனுஷனா நீ உங்க பிள்ளைகா புத்தி ஓவர் ஆகுது. நான் என்ன உனக்கு கண்ணு மண்டையில கேதா உன் தொண்டையில கேதா உனக்கு ஏண்டா ஏண்டா போண்டா நீங்க கட்ட வரல பொண்ணுக்குது அப்படியே சூக்காலோட மெரிக்கிற ஏண்டா? சரி நான் தான் ஏதோ தெரியாம மெரிச்சிட்டேன். அதுக்கு வாயில அடிச்சு பாக்க என்ன சோத்தில எனக்கு அடுப்பு வராது. அடுப்பு வராது. கையெடுக்க கூடாதா? என்னதான் வேலை உனக்கு? அது கூட உனக்கு ஊர்ல பணம் வட்டிக்கு ஒரு மணி தான் ஏமாத்திட்டு போட போறானுங்க. பாய்க்கோ ஏமாத்திடுவானுங்க. என்கிட்ட கொடுத்தாலும் அடுத்த வருஷம் கூட்டிட்டு போறேன். தெரியுமா தான் பயமான ஆளு. ஒன்னில நேத்து என்ன பண்ணாரு? வெள்ளிக்கிழமை பையன் என்ன சொன்னாரு? பையன் என் மாமா கொட்டாவில மாடுக்குது அதை புடிச்சு கட்டுமா நான் மலையனூர்ல போய் வர சொன்னாருப்பா. அடா வந்துதியா கோவம். அதுக்கு என்னடா பையன் அந்த வயசான நேரத்துல என்ன போய் வேலை வைக்கிறேன் நடக்கூட நாடு இதை கிடக்குறேன். நாளைக்கு நம்மளுக்கு தான் ஏறி வேலை சொன்னாங்க. பாண்டு எடுத்து நட்ட சாயுதுப்பா. சிலுமுசம் 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 அதெல்லாம் போகட்டும். என் மனைவி இருக்கின்றாள் ரேணுகா. நான் அழைத்ததாக சீக்கிரம் அப்படியா?